தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. முதல்வர் பார்வைக்கு மட்டுமே செல்ல வேண்டிய அறிக்கையை ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி உள்ளிட்ட அதிகார மையத்திற்கு செல்லும் போது அரசின் ரகசியங்கள் வெளியே கசிய அதிக வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் மக்களின் கவலையாக இருக்கிறது. மேலும் அரசின் நம்பகத்தன்மை பாதிக்கப்படும் என்கிற சர்ப்ரைஸும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பேச வேண்டிய நேரத்தெல்லாம் பேசாமல் மௌனம் காப்பது மக்களுக்கு சர்ப்ரைஸ் தொடர்கிறது. அமைச்சர்கள் தகுதியை வளர்த்துக் கொள்ளாமல் அடாவடியிலே ஈடுபட்டு வருவது மக்களுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்துவதோடு சர்ப்ரைஸ் கவர்னன்ஸின் சர்ப்ரைஸ் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பொது இடத்திலே வெளிப்படையாக போதை பவுடரை பயன்படுத்தியதாக அமைச்சர் கில்லி சரத் அவர் மீதான அந்த நடவடிக்கை சர்ப்ரைஸாக தொடர்கிறது. விருதுநகரை சேர்ந்த பெண் அமைச்சர்கள் மாண்புமிகு கீர்த்தனா, மாண்புமிகு ஜெகதீஸ்வரி அவர்கள் யார் பெரியவர்கள் என்ற ஈகோ உச்சத்திலே இருவரின் நடவடிக்கைகளிலே சர்ப்ரைஸ் தொடர்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சமயம் பார்த்து அழிப்பதற்கு அதிரடி ஆஃபர்களை அள்ளித்தளித்து அதிக கவனம் செலுத்துகிறாரோ என்ற சர்ப்ரைஸும் தொடர்கிறது. அதே போல இன்றைக்கு அடுத்த கட்சியை அழிப்பதற்கு அக்கறை செலுத்துகிற விஜய் அவர்கள் தன் ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு சீரழிவு, பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறி, போதைப் பொருள் நடமாட்டம் தலைவிரித்து ஆடுகிறது, மின்வெட்டு பிரச்சனையே இல்லாத நாளே இல்லை, இல்லாத ஊரே இல்லை என்ற ஒரு நிலையை இன்றைக்கு மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்திருக்கிற பிரச்சனைகளை பற்றி எல்லாம் கொஞ்சமும் அலட்டிக் கொள்ளாமல் இப்போது சர்ப்ரைஸ் கவர்னன்ஸை தந்து கொண்டிருக்கிற மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுக்கு இனிப்பான செய்தி, மகிழ்ச்சியான செய்தி, மிக விரைவிலே மக்கள் உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஜட்ஜ்மெண்டை தருவதற்கு இடைத்தேர்தலை நோக்கி காத்து கொண்டிருக்கிறது அன்னை தமிழகம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.